நிரூபிப்பதற்கு ஒரு பெருத்த ஒரு மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது என்பதனை முதலில் நாம் அடிப்படையில விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் என்னென்னலாம் மாத்தினா, அப்படி எத்தனை சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, என்ன சட்டம் முதல்ல சொன்னா, என்ன சட்டம் இரண்டாவது சொன்னா என்று பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு தகவலை, இன்னொரு செய்தியை நாம இந்த விஷயத்துல புரிந்து கொள்ளணும். இது சம்பந்தமா என்ன சொல்லுவாங்கன்னா, அரபியில பொதுவாக முதல்ல இறங்கிய வசனம், பிறகு அந்த வசனத்தை மாற்றி இறங்கிய வசனம் இருக்குல்ல, முதல்ல இறங்கிய வசனத்தை மன்சூக் என்று சொல்வார்கள், மாற்றப்பட்ட வசனம். பின்னாடி இரண்டாவது வந்த வசனத்தை நாசிக் என்று சொல்வார்கள், மாற்றக்கூடிய வசனம். ஆரம்பத்தில் வந்த வசனத்தை இந்த வசனம் மாத்திடுச்சு. முதல்ல வந்தது மாற்றப்பட்டது, பின்னாடி வந்தது மாத்தினது, அந்த சட்டத்தை மாத்திருச்சு. இதுக்கு நாசிக் மன்சூக் என்று அரபிகளே சொல்வது வழக்கம். இப்ப இந்த நாசிக் மன்சூக் பொறுத்த வரைக்கும் ஒரு வசனத்தை பார்க்கிறோம், அது மேலோட்டமாக பார்த்தால் ஒரு வசனத்துல ஒரு சட்டம் இருக்கும், இன்னொரு வசனம் அதுக்கு நேர் எதிர்மறையா தெரிகிற மாதிரி இருக்கும். நேர எதிரா தெரிஞ்ச உடனே இந்த வசனத்தை அந்த வசனம் மாத்திருச்சுன்னு சொல்லிடக்கூடாது. இது நாசிக் அது மன்சூக் அப்படின்னு நாமளா உடனே டிக்ளேர் பண்ணிடக்கூடாது. நல்ல ஆய்வு செய்யணும். என்ன ஆய்வு செய்ய வேண்டும்? இது ஒரு கருத்தை சொல்லுது, இந்த வசனம் அதுக்கு வேற ஒரு கருத்தை சொல்லுது. இந்த இரண்டையும் இணைத்து பார்ப்பதற்கு, ஒரு வசனத்தையும் தூக்கி போட்டுறாம ரெண்டையும் சேர்த்து வச்சு புரிந்து கொள்வதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா, இந்த ரெண்டையும் பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதைத்தான் முதல்ல எடுக்கணும். சேர்த்து வைக்க வாய்ப்பே இல்லை, ரெண்டையும் சேர்த்து வச்சா நம்மள முட்டாள்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா முரண்பாடுகளை என்னைக்குமே மனுஷன் நம்ப கூடாது. அப்படி நம்பினாங்களா முட்டாள் தான் நம்ப முடியும். முரண்பட்ட ரெண்டு விஷயங்களை, சாப்பிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், சாப்பிடலன்னு ஒருத்தர் சொல்றாரு. சாப்பிட்டேன் என்பது உண்மையாக இருந்தால் உங்கள்ட்ட ஒரு ஆள் கேட்கிறார், சாப்பிட்டியா சாப்பிடலையா, ஒன்னு சாப்பிட்டேன்னு சொல்லணும் அல்ல சாப்பிடலன்னு சொல்லணும். ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆள் சொல்ல முடியுமா? சாப்பிட்டேன் ஆனா சாப்பிடலன்னு சொல்ல முடியுமா? போனேன் ஆனா போன சொன்னா அவன் உளறான், அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். ரெண்டு விஷயத்தை ஒன்னா நம்ப முடியாது. எந்த ரெண்டு விஷயம்? நேர் எதிர்மறையாக இருக்கிற இரண்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் நம்ப இயலாது. அப்ப ரெண்டு துருவத்தில் நிற்குது, ரெண்டையும் சேர்த்து வைக்க வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? இது ஆரம்ப வசனம், இது பிறகு வந்த வசனம் என்பதை சுற்றி இருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து முடிவு செய்து ஒரு வசனம் நாசிக்கு, இன்னொரு வசனம் மன்சூக்கு என்னொரு முடிவுக்கு ஒன்றை நடைமுறைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா என்ன பண்றாங்க சில பேரு, சரியான முறையில சிந்திக்காம, நல்ல டீப்பா ஆய்வு செய்யாம, மேலோட்டமா பார்த்த உடனே இந்த வசனத்துக்கு அந்த வசனம் முரண்படுது, அப்ப இது நாசிக்கு அது மன்சூக்குன்னு இப்படி நூற்றுக்கணக்கில் வசனங்களுக்கு சும்மா பேரை போட்டு அடுக்கி வச்சிருக்காங்க. முஃபஸ்ஸிரீன்கள் என்ற பெயர்ல குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பல பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாத வசனங்களை எல்லாம், சாதாரணமான வசனங்களை எல்லாம் இந்த வசனத்துக்கு அது முரண்படுது, அதுக்கு இது முரண்படுது, அதனால ரெண்டு வேற அதை தூக்கி போட்டு இதை ஃபாலோ பண்ணிக்க, அது நாசிக்கு இது மன்சூக்கு என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம அப்படி டக்கு டக்குன்னு முடிவெடுக்க கூடாது. யோசித்து நிதானமாக இணைத்து வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு ரெண்டையும் சேர்த்து வைக்க முடியாது என்ற லெவல் இடம் வந்தால் மட்டும்தான் இந்த சட்டத்துக்குள்ள மாற்றிய சட்டம், மாற்றப்பட்ட சட்டம் என்ற விதிகளுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். உதாரணமா சொல்றதா இருந்தா 2வது அத்தியாயம் 48வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பல் மின்ஹா ஷஃபாஆ. நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எதுவுமே செய்ய முடியாத நாள், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். வலா யுக்பல் மின்ஹா ஷஃபாஆ, எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாத நாள், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். பரிந்துரை கிடையாது கியாமத் நாளையில. பரிந்துரை யாரும் சிபாரிசு பண்ணி யாருடைய சிபாரிசையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு வசனம் சொல்கிறது. அதே மாதிரி அதுக்கு நேர் எதிரான கருத்துல இதே மாதிரி நிறைய வசனம் இருக்குது இந்த கருத்துப்பட. 43வது அத்தியாயம் 86வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலா யம்லிகுல்லதீன யதுன மின் தூனி ஷஃபாஅத இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி. அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் யாரை அழைத்து பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் சிபாரிசிற்கு உரிமைதாரர்கள் இல்லை, சிபாரிசு செய்யறதுக்கு தகுதியானவங்க இல்ல. இல்லாமன் ஷஹித பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு சாட்சி சொன்னார்களே அவர்களை தவிர அவங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த வசனம் என்ன சொல்லுது? சிபாரிசு செய்ய முடியும், சத்தியத்தை கொண்டு சாட்சி செஞ்சவங்களுக்கு சிபாரிசு இருக்குதுன்னு இந்த வசனம் சொல்லுது. முதல்ல சொன்ன வசனம்
சிபாரிசே கிடையாதுன்னு குர்ஆன்ல சொல்லுது. மேலோட்டமா பார்த்தா ஒன்னு சிபாரிசு செய்யலாங்குது, இன்னொன்னு செய்யக்கூடாதுங்குது. அப்ப ரெண்டு கருத்தும் தூக்கி போடக்கூடாது. வேற ஏதாவது வசனம் இருக்கான்னு ஆய்வு செஞ்சு பார்த்தால் இந்த ரெண்டையும் சேர்த்து வைத்து புரிந்து கொள்வதற்கு சில வசனங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. அந்த வசனத்தை கொண்டு வந்து ஜாயின் பண்ணா அதையும் தூக்கி போட தேவையில்லை. சிபாரிசு இல்லைன்னு சொல்ற வசனத்தையும் தூக்கி போட வேண்டாம், சிபாரிசு இருக்கிறதுங்கிற வசனத்தையும் தூக்கி போட வேண்டாம். ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியும். அது என்ன வசனம்? 20வது அத்தியாயம் 109வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யௌமைதின் லா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இல்லா மன் அஸின லஹு ரஹ்மான். அன்றைய தினம் ரஹ்மான் யாருக்கு அனுமதி அளித்தானோ அவரை தவிர பரிந்துரை செய்பவர் எவரும் இல்லை. சிபாரிசு செய்யறது சிபாரிசு உண்டு, இல்ல சிபாரிசு இருக்குது. அல்லாஹ் அனுமதி கொடுத்த ஆளுக்கு உண்டு. இல்லங்கிறது உண்மை, இருக்குங்கிறது உண்மை. என்ன இருக்கு? அல்லாஹ் அனுமதி கொடுத்தவருக்கு இருக்கு. என்னது இல்ல? அல்லாஹ் அனுமதி கொடுக்காதவருக்கு இல்ல. இல்லங்கிற வசனத்தை நம்புறோம், இருக்குங்கிற வசனத்தை நம்புறோம். எதையும் தூக்கி போட தேவை. இந்த வசனம் வந்து எனக்கு விளக்கம் கொடுத்து, இதே மாதிரி விளக்கம் கொடுக்கக்கூடிய பல வசனம் இருக்கு. 21வது அத்தியாயம் 28வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்தலா. இறைவன் யாரை பொருந்தி கொண்டானோ அவரை தவிர வேறு சிபாரிசு செய்பவர்கள் எவரும் இல்லை. அல்லாஹ் பொருந்திக்கிட்டவங்களுக்கு சிபாரிசு செய்யறது இருக்கு, அல்லாஹ் பொருந்திக்காதவங்களுக்கு சிபாரிசு செய்யறது இல்ல. அல்லாஹ் அனுமதிச்சவங்களுக்கு சிபாரிசு இருக்குது, அல்லாஹ் அனுமதிக்காதவங்களுக்கு சிபாரிசு இல்ல. ரெண்டு மேலோட்டமா பார்த்தா முரணு, டீப்பா பார்த்தா முரண் இல்ல. இப்படி குர்ஆன்ல நிறைய வசனம் இருக்கு. அதே மாதிரி 23வது அத்தியாயம் 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலக்கது கலக்கல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். மனிதனை நாம் படைத்தோம் களிமண்ணுடைய சத்திலிருந்து படைத்தோம், மண்ணிலிருந்து படைத்தோம் என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல சொல்றான் 76வது அத்தியாயம் 2வது வசனத்துல, இன்னா கலக்கல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ். குறித்தோடக்கூடிய விந்து துளியிலிருந்து மனிதனை நாம் படைத்தோம். அங்கேயும் மனுஷனை படைச்சேன் மண்ணில படைச்சேங்கிறான், இங்க மனுஷனை படைச்சேன் விந்து துளியில படைச்சேங்கிறான். நேரா பார்த்தா மனுஷனை மண்ணால படைச்சேன்னு ஒரு வசனம் சொல்லுது, விந்து துளி இன்னொரு வசனம் சொல்லுது. அப்ப ரெண்டு முரண்படுதுங்கிற மாதிரி மேலோட்டமா தெரியுது. வேறு வசனங்களை ஆய்வு செய்து பார்த்தால் எந்த முரண்பாடும் இல்லை. இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுக்கு சில வசனத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். எந்த வசனம் வைக்கிறான்? 32வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு வ பதா ஹல்கல் இன்சானி மின் தீன். அவன்தான் அனைத்து படைப்புகளையும் அழகுற படைத்தான், எல்லாத்தையும் சூப்பரா படைச்சான். அல்லாஹ் படைச்சுட்டு வ பதா ஹல்கல் இன்சானி மின் தீன், மனித படைப்பை மண்ணிலிருந்து அவன் துவக்கினான். மனித படைப்பை மண்ணிலிருந்து துவக்கிறான். துவக்கம் தான் மண்ணு, ஸ்டார்டிங்ல மண்ணு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் மண்ணு, அதுக்கு பிறகு உள்ளவங்க மண் இல்ல. மண்ணில இருந்து படைச்சா உண்மை. என்ன உண்மை? ஆதத்தை மண்ணிலிருந்து படைச்சான் உண்மை. விந்து துளியிலிருந்து படைச்சா உண்மை. உங்களை எங்களையும் விந்து துளியிலிருந்து படைச்சா உண்மை. ரெண்டு விஷயத்தையும் மறக்க வேண்டாம். மண்ணு உண்மை, நீர் உண்மை, விந்து துளி உண்மை. இது மாதிரி மேலோட்டமாக பார்த்தால் முரணாகவும், சற்று நிதானமாக சிந்தித்து பார்த்தால் முரண்பாடு இல்லை என்பதை விளங்கிக் கொள்கிற விதமாக பல்வேறு வசனங்களை நம்மால் குர்ஆனில் பார்க்க முடிகிறது. ஏராளமான வசனங்கள். நேரடியாக பார்க்கிற பொழுது ஒரு கருத்தையும், சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது முரண்பாடுகள் இல்லாமல் இணைத்து வைத்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு பல்வேறு வசனங்களை குர்ஆனிலே நம்மால் பார்த்து அறிய முடிகிறது. அதை அடிப்படையா நம்ம மனசுல வச்சுக்கணும். நாசிக் மன்சூக் என்று தெரிவதற்கு முன்பு அதுல ஒரு வசனத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை இந்த சட்டத்தில் சேர்க்காமல் இணைத்து வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, சேர்த்து வைத்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா, இணைத்து முடிவெடுப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து வழியே இல்லை, ரெண்டு கருத்தை சொல்லுது என்பது திட்டவட்டமாக தெரிகிற பொழுதுதான் ஒரு கருத்து கடந்த காலத்தில் சொல்லப்பட்டது, ஒரு கருத்து அதன் பிறகு சொல்லப்பட்டது, ஏற்கனவே சொல்லப்பட்டது சட்டம் முடிந்துவிட்டது, இப்பொழுது சொல்லப்பட்டதுதான் நடைமுறையில் சட்டமாக பின்பற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டும். இது முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அடுத்து என்னெல்லாம் இறக்கிறான்ல, அது மாதிரி ஒட்டி வைக்கவே முடியாத அளவுக்கு நாசிக் மன்சூக்களை சேர்க்கிற மாதிரி சட்டங்கள் அல்ல என்ன இறக்கிருக்கிறான், எத்தனை இறக்கிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா நிறைய சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக 2வது அத்தியாயம் 219வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,